மேலும் எனக்கு வந்துட்டு உண்மையை இப்ப உங்களுக்கு சொன்னபடி வந்துட்டு உணவுக்கே சிரமப்படக்கூடிய ஒரு சூழல். அதனால என்னால போலீஸ வந்துட்டு அந்த வழக்குகளை தொடர்வதற்கு என்னால இயலவில்லை. இப்போ இனிமேல் எத்தனை வழக்குகள் இருக்குங்க சார் உங்ககிட்ட? உங்களுக்கு எத்தனை வழக்கு சந்திக்க பல வழக்குகள் இருக்குங்க சார். எனக்கு தெரிஞ்சு செல்வம் அங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. செக்கானூரை சேர்ந்த முக்கமயன் செல்வம், அவங்க தம்பி, அவங்க தங்கச்சி இவங்களுக்கு திருமணத்துல தான் இருக்கா? திருமங்கலத்துல இருக்கு. இல்ல அவங்களும் திருமங்கலம் ஸ்டேஷன் தான். அடுத்து ஆலம்பட்டியை சேர்ந்த முருகேசன், அவர் ஒரு இது ஆதிராவிட மதத்தை சார்ந்தவர். அவர் இலவச சட்ட உதவியை நாடி அவர் பல்வேறு முயற்சிகள் எடுத்தாரு. ஆனால் தோல்வி நிலையில தான் இருக்காருன்னு நான் கருதுறேன். ஏன்னா அவரால் தொடர முடியலைன்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு 2.5 லட்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஒரு வேலைக்கு அவங்களுக்கு வந்துட்டு சமையல் உதவியாளர் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு, சத்துணவு உதவியாளர் வேலை அப்படின்ட்டு. அதே போல ஆலம்பட்டியில வந்துட்டு டீ கடை நடத்தக்கூடிய முத்துக்கொடி அப்படின்றவரோட ஒய்ஃபு கிட்ட வாங்கியிருக்காங்க. அதே போல ஆலம்பட்டியில வந்துட்டு இன்னும் பெரும்புள்ளிகள்கிட்ட வாங்கியிருக்காங்க. அவங்க நம்ம வாங்கின பணம் வெளியில சொன்னோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு கௌரவத்துக்கு இழுக்கு அப்படின்றதுனால வெளியில இன்னைக்கு வரை வந்துட்டு சொல்லவே இல்லை அப்படின்னும் சிலர் வந்துட்டு சொல்றாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. அடுத்து இந்த கரூர், திண்டுக்கல், மதுரை, வசந்த நகர் அந்த ஒரு பேங்க் எம்ப்ளாயி பேரு இதெல்லாம் மறந்து போச்சு எனக்கு. அடுத்து இந்த மாதிரி பல பேர் கொடுத்துருக்காங்க.